எல்லா உலகத்தையும் இறைவன் பெருமாள் திருமால் ஸ்ரீமன் நாராயணன் ஆள்கிறான்கிறோம். இல்ல, அந்த பெருமாளுடைய உலகத்தெல்லாம் இனிமே இந்த குழந்தை தான் ஆள போறதுன்ட்டா. இந்த குழந்தை தான் பெருமாள்னு அவளுக்கு தெரியாது இல்லையா? சாமான்யமா பாக்குறவா சொல்லிட்டா, திருவோணத்தான் உலகு ஆளும் என்பார்களே. சில பேர் என்ன பண்ணிடுவா, திருவோணத்தான் உலகாளும் என்பார்களேன்னு படிச்சிருவா. அது இல்ல, திருவோணத்தான் உலகு ஆளும் என்பார்களே. இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் இந்த உலகம் என்னவா இருந்ததுன்னா திருவோணத்தான். திருவோணம்ங்கிற சிரவண நட்சத்திரத்தில் தோன்றியவன் ஸ்ரீமன் நாராயணன். பெருமாளுக்கான நட்சத்திரம்னு சிரவண நட்சத்திரத்தை சொல்லுவா. அதனால பெருமாளையே வேதத்திலேயே சொல்லியிருக்கு, சிரவணம் தான் விஷ்ணு நட்சத்திரம்னு. அப்போ திருவோணத்தான் உலகுன்னா அந்த சிரவண நட்சத்திரத்திலே தோன்றியவனான ஸ்ரீமன் நாராயணன். அதுக்காக பெருமாள் ஒரு நட்சத்திரத்துலதான் தோன்றினாரா, அதுக்கு முன்னாடி பெருமாள் இல்லையான்னு நம்ம அப்படி டவுட் கேட்டக்கூடாது. பெருமாள் எப்போதும் இருக்கார். ஆனா சிரவண நட்சத்திரத்தை தனதுன்னு அவர் அபிமானித்து ரொம்ப பிரசித்தமா திருமலையப்பனாக அவதரித்த போதும் திருவோண நட்சத்திரத்தில் அவதரித்தார்னு பாக்குறோம். வாமன அவதாரமும் திருவோண நட்சத்திரம்னு பாக்குறோம். அதனால அது ஒரு அடையாளத்துக்காக சொல்வது. அந்த திருவோணத்தான் உலகு, இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகம் எல்லாம் சிரவண நட்சத்திரத்துக்கு தேவதையான விஷ்ணு ஸ்ரீமன் நாராயணன் அவனுடைய உலகு, அவன் தான் ஆள்றான்னு நினைச்சுட்டு இருந்தோம். இந்த குழந்தை பிறந்துருத்தோ இல்லையோ, திருவோணத்தான் உலகு அந்த பெருமாளுடைய உலகத்தை ஆளும் என்பார்களே. இனி இவன் தான் ஆள போறான், அதனால இவன் தான் இனிமே கடவுள். அப்படி இருக்கான் அந்த குழந்தை. அதனால உலகத்தில் நாம யாரை பார்த்தாலும் அவ யாரும் இந்த குழந்தைக்கு நிகராக மாட்டார்கள். யார் ஜாடையும் அவன்கிட்ட இல்லை. அப்ப நாம் பார்த்த யாரோட ஜாடையும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? பார்க்காதவன் ஜாடை, இது பெருமாள் ஜாடை. அதனால இதுல இருந்து என்ன புரியுறதுன்னா, இதுதான் பெருமாள்னு அவளுக்கு புரியல, அவ சாதாரண ஆயர்கள். அதனால நேத்தி வரைக்கும் திருவோணத்துக்கு தேவதையான பெருமாளுடையது இந்த உலகம் எல்லாம் சொல்றோம். இன்னிலேருந்து இனிமே இந்த குழந்தை தான் உலகு ஆளும், அத்தனை உலகங்களையும் இனி இந்த குழந்தை தான் ஆளப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உள்ள போய் பாருங்கன்னு சொல்லிட்டு பார்த்தவர்கள் எல்லாம் வெளியே செல்கிறார்கள்.